தமிழ்நாட்டில் அடிக்கடி சில விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த கயிறு கட்டிட்டு மாணவர்கள்லாம் ஸ்கூலுக்கு வராதிக்கப்பா, எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சில டைம் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறப்ப, சாதி அடிப்படையில் மத அடிப்படையில் அடையாளங்கள் இருக்கக்கூடாது, மாணவர்கள் எல்லாரும் சமம் அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இது எங்கள் அடையாளம், நாங்கள் போட்டுட்டு வரதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. சரி, மக்கள்கிட்டயே கேட்டுருவோம், இந்த அடையாளங்கள்லாம் இருக்கணுமா கூடாதா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம். மக்கள் சொன்ன கருத்துக்களை பாருங்க. ஜாதியோ மதமோ எந்த அடையாளமும் தேவையில்லை. நம்மளோட படிப்புக்காக தான் நம்ம போகிறோம். அதனால நமக்கு அந்த இடத்துல தேவையே கிடையாது. ஒழுக்கம், பண்பு, படிப்பு இதுதான் முக்கியம். சமமான கல்வி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சாதி மத அடையாளங்களும் இருக்கக்கூடாது, நிச்சயமாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. சாதிய மத அடையாளங்களுங்கிறது மனித குலத்துக்கே ஒரு தேவையில்லாத ஒன்று, ஒரு விஷம் மாதிரி தான். மாணவர்கள் ஜாதி மதங்கள் எதுவும் பார்க்கக்கூடாது, எதுவும் கயிறு கட்டிக்கிட்டு ஜாதி எந்த மதங்களும் செய்யக்கூடாது. சாதி மத அடையாளங்கள் பள்ளி கல்லூரி ஒர்க் பண்ணுற பிளேஸு எந்த இடத்துக்கும் தேவையில்லாத ஒன்று. அது நட்பு ரீதியாக பாதிக்கும். படிக்கும் குழந்தைகளுக்கு சாதி முறையை அணுகுவது முறையானது அல்ல. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு கயிறு இருக்குது. அந்த கயிற்றை கட்டிக்கிட்டு நான் இப்படி அந்த அடையாளப்படுத்துகிறாங்க தன்னை. அது பள்ளிக்கூடத்தில் அந்த ஆசிரியர்கள் கவனத்தில் எடுத்து அவங்க தான் இதுக்கு உண்டான தீர்வை கொண்டு வரணும். கைகளில் வண்ண கயிறுகள் மூலம் மத சாதி அடையாளங்கள் காணப்படுவது கண்டிக்கத்தக்கது. அவன் ஜாதி சம்பந்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் தேவையில்லாதான். இப்போ ஜாதி பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு அதிகமாக பள்ளி மாணவர்களுக்குள்ளேயே அதிக பாகுபாடு வேறுபாடும் ஆகுதுங்க. சாதி வெறியோடு நடந்து கொள்வது அல்ல மத வெறியோடு நடந்து கொள்வது என்பது அவர்களுக்கும் நல்லதில்லை, சமூகத்துக்கும் நல்லதில்லை. ஒருத்தர் ஒரு நம்பிக்கையில் வச்சுருப்பாங்க. ஒரு வீட்டை ஒரு மாதிரி ஒரு தெய்வத்தை கும்பிடுவாங்க. அவங்க ஒருத்தர் ஒரு இதுக்கு போனோம்னா ஒரு கயிறு கொண்டாடுவாங்க, அதை கட்டுவாங்க. அது மாதிரி பசங்களுக்கு யாரும் கட்ட மாட்டாங்க. ஒரு 10-15 வயசானால் தான் அவங்க கொடுப்பாங்க. அதான் என்னுடைய கருத்து. அது மாதிரி கட்டலாம், கட்ட பற்றி இல்லை, அவங்க நம்பிக்கை. ஜாதி மதம் தான் கெத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எதுக்குமே ஆகாது, சோத்துக்கு ஆகாதுன்னு. படிப்பு தான் முக்கியம் என்றதை குழந்தைகள் மனத்தில் ஏற்படுத்த வேண்டும். மாணவர்கள் வளரும் போதே இது போல ஜாதியும் மதமும் அவர்கள் கையிலே இருக்குமானால் வளர்ந்த பிறகு அவர்கள் ஒரு அதிகாரியாக போய் உயர்ந்த இடத்திலே அமரும் போது அந்த எந்த பார்வையிலே அவர்கள் பணி செய்வார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி எழுகிறது. இருக்கின்ற பெரியவர்கள், அது ஜாதிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, மத தலைவர்களாக இருந்தாலும் சரி, சாதிய உணர்வுகளையும் மத உணர்வுகளையும் வெறித்தனமாக இளைஞர்கள் மத்தியிலே புகுத்துவதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும்.